எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் சத்யா. நான் 2025 நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து டேஃபில் வாகை டெஸ்ட் பேட்ச் போட்டேன். அந்த டெஸ்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. அப்புறம் படிக்கும்போது ஏதாவது சோர்வு ஏற்பட்டால் ஆகாஷ் சாரோடைய மோட்டிவேஷன் வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சை கொண்டு வந்ததுக்கு சாருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ படிக்க போகிறவங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல் கண்டினியூவாக படிக்கணும். ரெண்டாவது வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் படித்தாலும் அதை திரும்ப டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் என்ன படிச்சிருக்கோம் இல்லை அப்படின்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன். எவ்வளோதான் சும்மா படிச்சுட்டு வராமல் படிச்சுட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணால் ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நன்றி. என் பேர் ராஜலட்சுமி. டேப்ல வந்து இப்போ 1.5 இயர்ஸாக நான் டெஸ்ட் போட்டுருக்கேன். டெஸ்ட் மேட்ச் தான் ஜாயின் பண்ணிருக்கேன். நேட்டிவ் வந்து திண்டுக்கல். அங்கே வந்து வைகர் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போக முடியாதுன்றதுனால இங்கே டேப்ல வந்து ஜாயின் பண்ணேன். தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டு வேதம் பேட்ச் வந்து தான் என்னோட ஜேர்னி டேப்ல ஆரம்பிச்சது. வேதம் அடுத்து தன்னம்பிக்கை, அடுத்து டாப்பர்ஸ் பேட்சுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வேதம் தன்னம்பிக்கையில் கொஞ்சம் ஹை ஸ்கோர் போடுறவங்க எல்லாத்தையும் டாப்பர்ஸ் பேட்சுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது டாப்பர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம் நாங்கள். அதுவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. படிக்கிறது வந்து எப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து டெஸ்ட் பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணேன். டெஸ்ட் பேட்சில் வந்து எப்படின்னா போர்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த போர்ஷன்ஸ் வந்து ஹெவியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வீக்குள்ளே நம்ம அதை படிச்சிடணும். நம்ம நினைப்போம் ஃபியூச்சரில் நம்ம இதெல்லாம் படிக்கவா போகிறோம், அப்புறம் இந்த 1 வீக்கே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படின்றப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நம்ம தொட்டா போகிறோம்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையவே இல்லை. அதாவது அந்த 1 வீக் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த இது வந்து நம்ம பின்னாடி டச் பண்ணலைனாலுமே அந்த நமக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் வந்து அந்த சிலபஸ்ல தான் இருந்திருக்கும். அது வந்து யோசிக்கும் போது அந்த 1 வீக்ல நம்ம படிச்சு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஆன்சர் பண்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொண்டு கொடுக்கும். அப்படின்றப்ப நம்ம பின்னாடி அந்த ரிவைஸ் பண்ணலைனாலுமே முன்னாடி அந்த 1 வீக்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே ஓகே தான்.